வணக்கத்துடன் அமெரிக்காவில் கொத்து கொத்தாக கைது செய்யப்படும் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது. அந்த செய்தி என்ன, அதன் பின்பு நடந்திருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பல நகர்வுகள் என்ன, ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன, ஓமன் நாட்டோடு ஈரான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் எந்த கோணத்தை நோக்கி அவை நகர்ந்து கொண்டிருக்கின்றது, இவைகள் எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் அந்த காணொலியில் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல அமெரிக்காவில் யாரை கொத்து கொத்தாக கைது செய்கிறார்கள், எதற்காக கைது செய்கிறார்கள்? சுமார் 49,000த்திற்கு மேற்பட்ட மக்களை கைது செய்திருக்கிறார்கள் கடந்த ஒரு வருடத்தில் என்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அப்படி அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதுபோல ஈரானுக்கும் ஏமனுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான களத்தை நோக்கி நகருமா என்கின்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. அதுபோல அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதலின் காரணமாக ட்ரம்ப் அவர்களுடைய மகனுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் இருக்கிறது என்ற செய்தியும், அவருக்கான பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வருகின்றன. ஆனால் உளவுத்துறை சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன, இவைகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்த மட்டும் ட்ரம்ப் அவர்கள் எப்பொழுது அதிபராக பதவியேற்றாரோ அப்பொழுதிலிருந்தே அங்கு வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் நீடித்து கொண்டிருக்கின்றன. முதல் முறை ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பொழுது அமெரிக்கர்களுக்கே என்கின்ற ஒரு வாதத்தை அவர் எடுத்து வைத்தார். இது எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் தன் நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று என்ற கோணத்தில்தான் அவைகள் பார்க்கப்பட்டன. ஆனால் அதன் பின்பு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்தது. குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டு என்கின்ற அந்த இணையதளம் சார்ந்த களங்களை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீது அவர் எடுத்த நகர்வுகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. என் நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை பிற நாட்டை சார்ந்தவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த நகர்வுகள் இருந்தது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இப்பொழுது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு வந்துவிட்டு திரும்பி அமெரிக்காவிற்கு செல்ல முடியுமா, அதற்கான அந்த விசா கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்ற செய்தியும் வருகின்றது. இந்த சூழலில் இந்த 49,000த்திற்கு மேற்பட்டவர்களை எதற்காக கைது செய்தார்கள்? இரண்டாவது முறையாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு மிக தீவிரமான ஒரு களத்தை அவர் எடுத்தார். அதாவது எந்தவிதமான சட்டம் சார்ந்த அனுமதிகள் இல்லாமல் நம் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைவரையுமே கைது செய்து அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்புங்கள் அல்ல நாடு கடத்துங்கள் என்று கட்டளையிட்டார். அதன் அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அதற்கான தேடலை எடுத்துக்கொண்டு நகர ஆரம்பித்ததன் காரணமாக தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் கொத்து கொத்தாக மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றன. இது இந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள், அந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள் என்கின்ற விகிதாசாரங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவிற்குள் அந்த எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் யார் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரையுமே கைது செய்யுங்கள் என்ற நடவடிக்கை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. சிறைச்சாலைகளில் பலரை கொண்டு போய் அடைத்திருக்கக்கூடிய களமும், கடுமையாக சிலர் தாக்கப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் இதில் ஒரு செய்திகளாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இது ட்ரம்ப் அவர்கள் மீது பிற நாடுகள் கோபம் கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு கண்டிப்பாகவே அதை நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் சார்ந்த களங்களை மையப்படுத்திய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பின்பு அந்த பேச்சுவார்த்தை சரியாக அமையவில்லை. மீண்டும் நாங்கள் ஈரான் மீது போர் தொடுப்போம் என்ற ஒரு களத்தை அமெரிக்கா எடுத்து வைத்தது. ஈரான் மீது இதுவரை எந்த நாடும் தெரிவிக்காத அளவிற்கு ஒரு பொருளாதார தடையை விதிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று அமெரிக்கா அறிவித்து, எங்களுடைய பொருளாதார தடையை மீறி எந்த நாடாவது ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய களங்களை எடுத்தால் அந்த நாடு ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்படும் என்ற எச்சரிக்கையும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ஹெர்மோஸ் நீரணையை நாங்கள் கைப்பற்றி விட்டோம், அதில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டோம் என்று அமெரிக்கா தெரிவிக்கக்கூடிய அதே வேளையில்
ஹர்மூஸ் நீரணையை சுற்றி இருக்கக்கூடிய பல கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும், அமெரிக்கா இதுவரை ஹர்மூஸ் அந்த நீரணையில் எந்த பகுதியும் கைப்பற்றவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் அமெரிக்கா ஈரானின் அதிபரை குறித்து சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அவர் படுகாயம் அடைந்திருக்க வேண்டும், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் உளவு பிரிவு எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி ட்ரம்ப் அவர்களுக்கே மிகப்பெரிய பீதியை கிளப்பியிருக்கிறது என்பதுதான் செய்தி. ட்ரம்ப் அவர்களுடைய மகனை அழிப்பதற்கான ஒரு முயற்சியை ஈரானுடைய புரட்சிகர அமைப்பு அதற்கான களத்தை எடுத்திருக்கிறது என்றும், அதற்காக தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் ஊடுருவிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இதை அமெரிக்காவின் உளவு பிரிவு பென்டகனுக்கு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ட்ரம்ப் அவர்களுடைய மகனுக்கு பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையாவது அழிப்பவருக்கு $50,000 அமெரிக்கன் பரிசாக கொடுக்கப்படும் என்று அந்த தீவிரவாத அமைப்புகள் அறிவித்திருப்பதாக கூட ஒரு செய்திகளாக பரவிக்கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் கூட ஈரானில் இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்பு ட்ரம்ப் அவர்களை சிதைக்காமல் விடாது என்கின்ற ஒரு செய்தியைத்தான் நம்மால் இங்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. மூன்றாவது உள்ள செய்தி ஏமனுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. ஹர்மூஸ் நீரணை வழியாக கப்பல்கள் சென்றால்தான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பொருள்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான ஒரு களமாக அமையும். எனவே ஹர்மூஸ் நீரணையை மையப்படுத்திய பிரச்சனை ஒரு நீண்டு கொண்டு செல்கின்றன. எனவே இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை களத்தை ஏமனோடு எடுப்பதற்கான ஒரு முயற்சியை ஈரான் எடுத்திருக்கிறது. முதலில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் பின்பு இப்பொழுது இரண்டாவது கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். காரணம், அந்த ஹர்மூஸ் நீரணை முடியக்கூடிய இடம் ஏமன் கடற்பரப்பை சார்ந்ததாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஈரானும் ஏமனும் இணைந்து ஹர்மூஸ் அந்த நீரணை பிரச்சனையை கையாளுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறக்கூடிய களத்தில் ஹர்மூஸ் நீரணையை ஏமனும் ஈரானும் சேர்ந்து இயக்கக்கூடிய ஒரு களமாக அது மாறும் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அப்படி என்றால் அமெரிக்கா ஹர்மூஸ் நீரணையை அமெரிக்காவின் பிராந்தியம் என்று அறிவித்தது ஒரு திட்டமிட்ட பொய் நாடகமா என்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. மிகவும் பரபரப்பான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள அந்த மோதல் போக்கும், ஏமனுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் ஒரு உன்னிப்பான கவனிப்பை தங்கள் பக்கம் திருப்பக்கூடியதாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.